அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு படத்தை பார்த்துருக்கோம். ரப்பர் பந்து. இதில் முக்கியம் ஒன்று குறிப்பிடணும், ஒரு மனிதர் இருக்கும்போது கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவர் கொண்டாடினா அவர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக வாழ்ந்தது அர்த்தம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நிறைய கொண்டாடிக்கலாம். ஆனால் அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை நம்ம கொண்டாட முடியுமோ, எந்தெந்த இடத்துல அவர் நம்ம தூக்கி நிறுத்த முடியுமோ அவ்வளோ உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து உள்ள கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமாக தான் அந்த ரப்பர் பந்தை நான் கருதுறேன். அப்புறம் இந்த வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிவிட முடியாது. எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு, மக்களுக்கு மனசு நிறைவேற்றுறதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர் வந்து மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கு. இந்த படத்தை நம்ம அந்த உண்மையான வெற்றின்னு கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்கு. அப்புறம் படத்தோட கண்டென்ட் புதுசு. அப்புறம் நம்ம கமர்ஷியல் படம் மட்டும்ல அது இல்லை, அது ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது. இருக்கிற கதையில எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலா. ஏன்னா அது படம் மக்களுக்காக, நம்ம தயாரிப்பதற்காகவும் ஒரு நடிகருக்காகவும் நமக்காக எடுத்து ரசிக்கிறது இல்லை. படம் எடுத்து அது மக்களுக்காக, அப்போ மக்கள் ரசிக்கணும். அந்த இதை முழுமையா இயக்குனர் தமிழரசன் உணர்ந்திருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கவில்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை. எல்லா சீன்லையும் அவர் சிந்திச்சது, அவர் அக்கறைப்பட்டது, எந்த சீனும் ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கதையில் தெரிஞ்சு. படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட, பாட்டை விட, ஃபைட்டை விட, சாங்கை விட திரைக்கதை முக்கியம். ஒரு படத்துக்கு திரைக்கதை நல்லா இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ரப்பர் பந்து. அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவர் கமலசன் உழைச்சிருக்காரு. அப்புறம் இதுல ஒரு கிரிக்கெட்டு, ஒரு லவ் சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி மையமா ஒரு ஜாதி அரசியலையும் அழகா ஒரு கவித்துவத்தோட சொல்லியிருக்காரு. ஒரு ஜாதி அரசியல் சொல்லும் போது அது படம் பார்க்குற ஒட்டுமொத்த மக்களும் அதை ஒத்துக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த அவர் இந்த இயக்குனர் சொன்னது இந்த விஷயம் சரி அப்படின்னா படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது சரி அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு படம் தான் அந்த படம். எந்த ஜாதிக்காரன் கூட படம் பார்க்கட்டும், யார் பார்த்தாலும் சரி இந்த படத்துல சொல்லிருக்க அந்த ஜாதியரிட மனப்பூர்வமா ஒத்துக்குவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இதுதான் சமூக அக்கறை. நம்ம ஒரு பிளவுபடுத்துறது இல்லை, ஒட்டுமொத்த மக்களையும் ஒற்றுமை ஆக்கணும். நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை. பார்க்குற எல்லாருக்குமே அந்த நம்மளாம் மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒரு மனித உறவுக்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதை படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டு கை தட்டினானா அது சிறந்த ஒரு ஜாதி அரசியலாக இருக்கும், மத அரசியலாக எது வச்சாலும் சரி பார்க்குற ஆட்சி எல்லாம் ஒத்துக்கணும் சார். அப்படி இந்த ரப்பர் பந்து படம் தேட்டர் படம் எல்லாருமே ஒத்துக்கிற வரவேற்கிற படம் ரப்பர் பந்து. அதுக்கு தமிழரசன் பச்சைமுத்தூரில் மனசார பாராட்டுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இங்கே போகிற எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை பேசுகிறாங்க. அப்போ இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போகிறோம், இந்த படத்தை பேசுகிறாங்க. சாயந்தரம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இந்த படத்தை பேசுகிறாங்க. அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ரப்பர் பந்து ஒரு டிக்கெட்டு விலையெல்லாம் பிரச்சனை இல்லை, கேண்டீன் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படி திருப்தியை கொடுத்துருக்கு. எல்லா வகையிலுமே மொத்தத்தில் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் பந்து. இன்னும் வெற்றியடைய வாழ்த்து. நன்றி.